ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் ஒன்று மட்டும் வெள்ளையாக இருப்பதன் மர்மமும் அதன் பின்னணியும் என்ன தெரியுமா? சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பு அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கமோ முகமத்திய படைகளின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளானது. ஸ்ரீரங்கத்தையும் ஸ்ரீ அரங்கன் திருக்கோவிலையும் காக்க ஸ்ரீரங்க படைகளும் மக்களும் பல நாள் துலுக்கனுடன் போரிட்டனர். ஆனாலும் கோவிலுக்குள் புகுந்துவிட்ட முகமத்திய படைகளோ கண்ணில் பட்ட அனைவரையும் வெட்டி சாய்த்தனர். ஏராளமான பொன் வைர ஆபரணங்களையும் கொள்ளையடித்தனர். இன்னமும் மதிப்புமிக்க பொக்கிஷங்களை தேடி அங்கேயே டேரா போட்டிருந்திருக்கிறார்கள். நடந்துவிட்ட திடீர் விபரீதங்களை எண்ணி கண்ணீர் வடித்தனர் தப்பி பிழைத்த ஸ்ரீரங்கத்து மக்கள். அரங்கனுக்காக கண்ணீர் வடித்த மக்களுக்கு அதைவிட அதிர்ச்சியாக இருந்தது அரங்கன் கோவிலில் தேவதாசியாக இருந்த வெள்ளையம்மாள் எடுத்த முடிவு. கோவில் கொள்ளைக்கு தலைமை தாங்க வந்த முகமத்திய படை தளபதிக்கு ஆசை நாயகியாக இருக்க சம்மதித்து விட்டாள் வெள்ளையம்மாள்.